நிறைய பேர் திங்க் பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா, இவ்வளோ தான் சம்பளம் வருது, நான் இதுலேருந்து எப்படிடா எந்திரிக்கிறது எனக்கு தெரியவே இல்லை, ஏதாவது ஒரு வழி பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படிலாம் கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். எவ்வளோ சம்பளம் வந்தாலும் சரி, அதை 10,000மோ 20,000மோ 30,000மோ எவ்வளோ வந்தாலும் சரி, நீங்கள் பட்ஜெட் போட்டு நீங்கள் வந்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும். பட்ஜெட்டே இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோன்னு இருந்தனா நீங்கள் தலையில நின்று தண்ணி குடித்தாலும் சரி, கண்டிப்பாக ஒத்த ரூபா கூட எடுத்து வைக்கவே முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே மெயின் காரணம் யாருன்னா அது இவர் தான். இவர் பேர் தான் பட்ஜெட்டு. இவர் இல்லைன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இவர் தான் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்திருக்கேன். இப்போ வந்து 18,000 தான் சம்பளம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், என்னெல்லாம் செய்யலாம், எப்படி இதில் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம், கடனே இல்லாமல் எப்படி வாழலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்ல வந்திருக்கேன். இதில் லாஸ்ட்டாக ஒரு 3 திங்ஸ் வந்து நான் சேவிங்ஸ் வந்து போட்டுருவேன். இது வந்து பல நாள் கனவு அப்படின்னு சொல்லலாம். இந்த 3லையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காசு போட்டாலே போதும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத விதத்தில் சும்மா வேறு லெவலில் லட்சக்கணக்கில் உங்கள் கையில் வந்து நிற்கும். அப்போ யோசிப்பீங்க, சே இந்த அக்கா சொன்ன மாதிரி நம்ம போட்டோம், இவ்வளோ லட்சத்தில் நமக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆகிட்டுனா நம்ம வந்துடுவோம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படி தெரியுமா? 18,000 சம்பளத்தில் சேமிக்கணும், ஆனால் என்ன சேமிக்கணும், எப்படி சேமிக்கணும்னு தெரியல, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கக்கா அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. எவ்வளோ சம்பளம் வந்தாலும் சரி, கரெக்டாக பட்ஜெட் போட்டால் ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணலாம், கடன் இல்லாமலும் வாழலாம். ஃபஸ்ட்டு, வாடகையே இல்லாத இடமே கிடையாதுப்பா. ஏன்னா எல்லாருக்குமே சொந்த வீடு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அது நம்மள மாதிரி உள்ள ஆட்களுக்குலாம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரி, வாடகை வீடு 4,000 ரூபாய். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னால் வாடகை கொடுக்க முடியல, பட் என்கிட்ட வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீஸுக்கு ஓடி போயிருங்க. வேறு வழியே கிடையாது. ஏன்னா நீங்கள் லீஸுக்கு மட்டும் ஓடி போயிட்டீங்கன்னு வைங்களேன், எவனை நம்பவும் வேண்டாம், தேவையே இல்லை. நீங்கள் பாட்டு நிம்மதியாக இருக்கலாம். இல்லைன்னா தேடி பிறந்த உடனேயே வாடகை எடுத்து வைக்கணுமேங்கிற ஒரு கவலை இருக்கும். அந்த கவலை இல்லாமல் வாழனா சீக்கிரத்தில் லீஸுக்கு ஓடி போயிருங்க. 2வது விஷயம், ஆட்டோ. ஸ்கூல் ஆட்டோக்கு நாங்கள் வந்து 500 கொடுக்குறோம். உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு தெரியலை. ஒரு நேரம் வந்து என் ஹஸ்பண்ட் போய் விட்டு வந்துடுவாங்க, ஒரு நேரம் மட்டும் பிள்ளை வர்றதுக்கு ஆட்டோவுக்கு 500. மளிகை வந்து 2,000. எப்படிக்கா 2,000ல வாங்க முடியும்? போக்கா, போய் சொல்லாதக்கா அப்படிங்காதீங்க. 2,000த்தில் ஈஸியாக நம்மளால் சமாளிக்க முடியும். அதுக்குண்டான வீடியோ நான் வந்து போட்டிருக்கிறேன். தெரியலைன்னா நீங்கள் திருப்பியும் சொல்லுங்கள், 2,000ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா ஈஸியாக 2,000த்தில் மளிகை ஜாமான் வாங்கிடலான்டா ஒரு மாதத்துக்கு. உங்களுக்கு தெரியாட்ட கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? இபி பில் 400. இபி 400 வராது போக்கா அப்படின்னு சொல்லாதீங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு உள்ள வீடியோலலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கே புரியும். என்னுடைய ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பார்க்குறீங்க இருந்தால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். நம்ம 6 மணிக்கு கரெக்டாக லைட் போட மாட்டோம். 6:15 கிட்ட தான் லைட் போடுவோம். 7:45 லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம். வெளி லைட்டும் ரூமில் உள்ள லைட்டும் மட்டும்தான் எரியும். மிச்சம் எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிடுவோம். அப்போது நம்ம 5 லைட்டு நமக்கு எரியுதுன்னா 3 லைட்டு ஆஃப் பண்ணிட்டு 2 லைட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து கரண்ட் வந்து சேவிங்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ குளிர்காலங்கும்போது அதிகமாக ஃபேன் தேவைப்படாது. இந்த கொசுவுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஃபேன் போடுவோம். ஸோ இயற்கையான வழியில் நீங்கள் வந்து கொசு விரட்டி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுங்கள். வேப்ப இலை, இது மாதிரிலாம் வச்சு வேப்ப இலை, பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா அழகாக கொசு விரட்டி வந்து ரெடி பண்ணி ஒரு 6 மணிக்கெலாம் பற்ற வச்சு வச்சுட்டிங்கன்னா அன்றைக்கி ஃபுல் டே வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஆல் அவுட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஆல் அவுட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சைனஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ அதை யூஸ் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் பட்ஜெட்டும் போட்டு கொடுப்பேன். பட்ஜெட்டுக்கு உண்டான ஐடியாவும் நான் அதுக்குள்ள ஐடியா அண்ட் சொல்யூஷன் 2யுமே நானே கொடுத்துருவேன். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களோட ஒரே வேலை பட்ஜெட் போடுறோம், காசை சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். இது மட்டும்தான் உங்கள் வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் 800. ஏக்கா 800 எப்படிக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது. வாரத்துக்கு 200. ஓகேவா? 200 அப்படி என்னத்தை தாக்கா வாங்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண்டிப்பாக முடியும் நம்மளால். நான் வாங்கியிருக்க வீடியோலாம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்த்துருக்கீங்கல்ல. அதாவது இப்போ 10 ரூபா கூறு எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. இப்போ 10 ரூபாய்க்கு அவரைக்காய், 10 ரூபாய்க்கு பீன்ஸு, 10 ரூபாய்க்கு கேரட்டு, 10 ரூபாய்க்கு பீட்ரூட்டு இதெல்லாம் வாங்கிக்கோங்க. இல்லை சீசனிங் காய்கறி வந்து கிலோவே 30 ரூபாய்க்கு வரும். அதுவும் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக உழவர் சந்தைக்கு ஓடி போயிருங்க. இந்த உழவர் சந்தைக்குள்ளே போயிட்டீங்கன்னா எல்லாமே கிலோ கணக்கில் கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கும். சூப்பராக வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, உடம்புக்கு தெம்பானது மாதிரி ஆச்சு. மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக காய்கறி தான் சாப்பிடுவேங்காமல் கொஞ்சம் பயிர் வகைகளை சேர்த்துக்கோங்க. பட்டாணி, வெள்ளை பட்டாணி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் கிலோ பார்த்தீங்கன்னா 70 ரூபா தான் வரும். அதெல்லாம் ரொம்பவே சத்தானது. ஆனால் கிலோ 70 ரூபாங்கும்போது நமக்கு ஒரு மாதத்துக்கு அது 1 கிலோவே தாராளமாக ஓடும். பச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க, சிறுபயிர் எடுத்துக்கோங்க. அந்த பச்சைப்பயிர் சிறுபயிர் ஒன்று தான், சாரி. அந்த தட்டைப்பயிர் எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை புளிக்குழம்பு ஒரு நாள் வைங்க. கொண்டக்கடலை நல்லா நைட்டு ஊற போட்டுட்டு மறுநாள் காலையில் கொஞ்சமாக அது என்னது, ஒரு 2 முருங்கைக்காவோ இல்லை 2 கத்திரிக்காவோ போட்டு வச்சிங்கன்னா அதுவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தொட்டுக்கிட்டதுக்கு காண துவையல், அது அங்கே கொள்ளு துவையல், அப்படி ஏதாவது ஒன்று வறுத்துக்கங்க. இல்லைன்னா நேற்று சொன்ன மாதிரி வெண்டைக்காய் வத்தல் வறுத்துக்கங்க. இப்படி எதையாவது நீங்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டீங்கன்னா சீக்கிரத்தில் நம்மளும் ஒரு சொந்த வீடு கட்டிடலாம் இல்லையா?
ரெண்டாவது கேஸு ரூ. 900 அது எப்படி நமக்கு எல்லாருக்குமே வர்றது 6 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு நமக்கு எப்படியும் ஓட்டிடுவோம், குறைஞ்சது 1.5 மாதம் ஓட்டிட மாட்டோம். 3வது அரிசி வந்து எங்கள் ஊரில் சைடு வந்து 1200 விற்கிதுப்பா. ஸோ அதனால் நான் 1 மாதத்துக்கு 600 ஒதுக்குவேன், 2 மாதத்துக்கு 1200. பெட்ரோல் 500 வேறு வழியே இல்லை. ராஜா எங்கே போனாலும் பெட்ரோல் இல்லாமல் போக மாட்டாங்க, குதிரையை ஓட்டாமல் விட மாட்டார். அதனால் டெய்லி பெட்ரோலுக்கு 500. மேக்ஸிமம் பக்கத்தில் இருக்க கடைக்கெலாம் நடந்து போயிடுவாங்க. ஏதாவது தூரத்தில் இங்கெல்லாம் போகிறதுக்கு மட்டும்தான் 500. ஃப்ரூட்ஸு சீசனல் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் வாங்கணும். எல்லா ஃப்ரூட்ஸையும் பிடிச்சி வாங்கிட்டு அலையக்கூடாது. இப்போ ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா கிலோவே 180 கிட்ட வந்துருச்சு. அதனால் அவனை வந்து விட்டுருங்க, அவன் நமக்கு வேண்டாம் இப்போதைக்கு. ஏன்னா போன மாதம் வரைக்கும் நான் ஆப்பிள் நல்லாவே நம்ம சாப்பிட்டுட்டோம். கிலோவே 100 வந்துச்சு இல்லையா, அதனால் அப்போ சாப்பிட்டாச்சு. இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி, சப்போட்டா பழமும், இந்த 2 தான் இப்போதைக்கு சீசனில் ஓடிக்கிட்டு இருக்கு. கிலோவே 50 தான் சப்போட்டா. 1 கிலோ வாங்கி வச்சு நல்லா முக்கியே சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தான் தர்பூசணியும். ஸோ ஃப்ரூட்ஸுக்கு வந்து 500 நமக்கு வந்து போதுமானது. ரீசார்ஜ் இவனை என்ன பண்ணினாலும் வேறு வழியே கிடையாது. மாதம் இவன் தலையில் நம்ம 300 கெட்டியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால் அவனுக்கு ஆளுக்கு 300 சொல்லிட்டு 600 அவன் கையில் கொடுத்துட்டு வந்துடுவான். டிவிக்காரன் இவனுக்கும் 240 கொடுக்கணும், இல்லைன்னா பிள்ளைங்க நம்ம தலையில் வச்சு கட்டிடுவாங்க. ஸோ அதனால் 240 அதுக்கு கெட்டியே ஆகணும். இனிமேல் ஸ்கூல் லீவ் வேறு விட்டுருவான், வேறு வழியே கிடையாது. எங்கே சுற்றி வந்தாலும் இந்த 240 கட்டிட்டு நிம்மதியாக இருந்துருங்க. ரேஷன் ஜாமான் இவன் வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தொல்லைகள்லாம் குறையும் அப்படின்னே சொல்லலாம். என்ன தொல்லை அப்படின்னா, ஆமாம், பாமாயில் கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், பச்சரிசி கிடைக்கும், இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதனால் ரேஷன் ஜாமான் நமக்கு கண்டிப்பாக வேணும். அதனால் இவன் நமக்கு ரொம்ப முக்கியம். இவனே உள்ளே உட்கார வச்சுருவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா எவ்வளோ ஆச்சு? 10,530 ஆச்சு. கரெக்டாக 10,530. இருங்க இதோடலாம் முடியலை, இன்னும் இருக்குது. பால் 1/2 லிட்ரு. பாலுக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், பால் 1/2 லிட்ரு 900. இது வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் மட்டும்தான். ஓரளவு வளர்ந்த பிள்ளைங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கம்பு பால், ராகி பால், பருத்தி பால் இந்த மாதிரி மாறிடுங்க. ஸோ பிள்ளைங்களும் ஸ்ட்ரென்த்தாக வளருவாங்க, நம்மளும் ஸ்ட்ரென்த்தாக இருப்போம். பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய காசும் மிஞ்சும். ஏன்னா கம்புலாம் பார்த்தீங்கன்னா கிலோவே 40 தான் வரும். 1 கிலோ கம்பு மாவு வாங்கினாலே உங்களுக்கு அவ்வளோகான்னு வரும். கம்பு மாவாக வாங்காதீங்க. கம்பு வாங்கி நல்லா கழுவி அதை முளைக்க வச்சு திரித்து வச்சுக்கோங்க. அதில் பால் எடுத்து கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வளருவாங்க. ஸ்கூல் ஃபீஸு 3000. இந்த 3000 இது எனக்கு சரியாக தெரியலை. எங்கள் பிள்ளைங்களாம் இது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸு பிரச்சனை இல்லை. பட் அப்பப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. எதுனா அந்த இன்றைக்கி கூட கட்டினேன், 150 கட்ட சொல்லியிருந்தாங்க. என்னத்துக்குன்னா எக்ஸாம் ஃபீஸ் 150 மட்டும் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ப்ராஜெக்ட்டு அப்படி இப்படின்னு ஏதாவது 1-2 வந்துச்சுன்னா அதுக்கு தனியாக இந்த ஸ்கூல் ஃபீஸில் எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்கன்னா இந்த 3000 நமக்கு தான், அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க. ஸ்நாக்ஸ் 500. இந்த ஸ்நாக்ஸில் தான் நம்ம கைவண்ணத்தை காட்ட முடியும், வேறு வழியே கிடையாது. பிள்ளைகளுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம், ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை, கடலை கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கிட்டு வாங்க. வீட்டில் பேரிச்சம்பழம் இருக்கும், கண்டிப்பாக மண்டபலமும் இருக்கும், அதாவது அச்சு வெல்லமும் இருக்கும். 3ஐயும் போட்டு திரிச்சு வச்சுருக்க ஒரு ஸ்நாக்ஸ் ஆயிரும். பிள்ளைங்களுக்கு பார்க்க புதுசாக இருக்கும். வாவ் சூப்பர்மா, நீங்கள் செம்மையாக செய்கிறீங்கம்மா அப்படின்னு வேறு சொல்லிப்பாங்க. நம்ம பாராட்டு மலையில் நனைஞ்ச மாதிரியே ஆச்சு. ஸோ அதனால் ஸ்நாக்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம். இதுக்கு போட்டு கடையில் வந்து பிஸ்கட்டை வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இல்லையா, ஓவன் இருக்கா, எட்ரா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி கம்பு மாவு, தென்னை மாவு, ராகி மாவு, என்னென்ன மாவு இருக்கோ எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு சூப்பராக உருட்டி ஓவனில் வச்சு எடுத்துருங்க. நம்ம வந்து ஸ்ட்ராங்கான ஹெல்த்தியான பிஸ்கட் செஞ்சு கொடுத்த மாதிரி ஆச்சு. நமக்கு தெரியாதாடா, என் கைவண்ணத்தில் என்னெல்லாம் இருக்குதுன்னு எனக்கே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையில் நிறைய வித்தைகள் இருக்குது, பட் அதை வெளி தெரியல, அவ்வளோதான். வைரத்தை உரச தான் தெரியும் அப்படிம்பாங்க, அது மாதிரி நம்மளை நல்லா உரச தான் நல்லா தெரியும். ஸோ அதனால் ஸ்நாக்ஸ் 500. இப்போ எவ்வளோ ஆச்சு? 14,930 வந்துருச்சு. நீங்கள் அப்படியே போயிடாதீங்க. இதுக்கடுத்த மெயினானவன் உள்ளே வர்றா என்ட்ரியே இவன் தான் கொடுக்குறான்ப்பா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் பிளான் தான். இந்த சேவிங்ஸ் பிளான் இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்க வந்து லட்சக்கணக்கில் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் லட்சாதிபதி ஆயிடலாம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன அமௌண்ட் நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்கள். இது வந்து பெரிய அமௌண்ட்டாலாம் நமக்கு தெரியாது, குட்டி அமௌண்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம கைக்கு வரும்போது வர்ற சந்தோஷம் இருக்கே, அது வேறு லெவலில் இருக்கும். இப்போது உங்களுக்கு பொம்பளை பிள்ளை இருக்கா, மாதம் 500 எடுங்க, எடுத்து வச்சு அதை வந்து நீங்கள் எஸ்எஸ்சி, அதாவதுங்க செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதில் தூக்கி போட்டுவாங்க. நமக்கு எவ்வளோ வருதுன்னு நல்லா பாருங்கள். அதே மாதிரி பிபிஎஃப் மகனுக்கு ஒரு 500 போடுங்க, அதுவும் லட்சக்கணக்கில் வரும். இவங்க 2 பேருக்கு மகனுக்கும் மகளுக்கும் மட்டும் போட்டால் போதுமா, நமக்கும் போடணும் இல்லையா? ஸோ நமக்கு ஒரு ஆர்டியை தூக்கி போடுங்க. ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா மாதம் 500 கட்டுங்க, வருஷத்துக்கு 6000 ஆச்சு. நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ராவும் வரும். அப்போ நமக்கு இதெல்லாம் லாபம் தானே. நம்ம நினைப்போம், இது நம்ம 500 என்னத்தை போட்டு சேர்த்து வைக்க அப்படின்னு நினைப்போம். பட் இந்த 500 நீங்கள் சேர்த்து வைக்கிறதுனால வேறு லெவலில் நம்ம வந்து சம்பாதிக்க முடியும், சேமிக்கவும் முடியும். இந்த சேவிங்ஸ்னால நிறைய காசும் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சூப்பரான
ஐடியா குடுத்துருக்கேன். ஸோ கமிஷனா ஆளுக்கு 2,00,000 ரூபா குடுத்துருங்க சரிங்களா? சும்மா சொன்னேன்டா. நல்லபடியா சேவிங்ஸ் பண்ணி நல்லபடியா வாழணும். அதாவது சொல்லுவாங்க தெரியுமா? நம்மளும் வளரணும், நம்ம கூட இருக்கவங்களும் வளரணும். அப்பதான் நம்ம மனசு வந்து சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸையும் நான் அள்ளி தொளிச்சிருவேன் நான். அத பார்த்து நீங்க எல்லாருமே சந்தோஷமா நீண்ட ஆயுளோட, நோய் நொடி இல்லாம நல்லபடியா சேவிங்ஸ் பண்ணி நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய சப்ஸ்கிரைப் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணுங்கடா. ஏன்னா சேவிங்ஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம லைஃப்ல வந்து முன்னேற முடியும். இவெல்லாம் எங்க உருப்பட போறா அப்படிங்கிறவங்க முன்னாடி, இவையெல்லாம் இப்படி என்னமா மாறிட்டா பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து கொண்டு வரணும். அது யார் கையில இருக்கு? நம்ம கையில மட்டும் தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா நான் சொன்ன அத்தனை டிப்ஸுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணா மட்டும் தான் முடியும். இப்போ லாஸ்ட்டுக்கு என்னாச்சு? இவ்வளோ முடிஞ்சதுக்கப்புறம் ரூ. 16,430 வந்திருக்கும். அப்படித்தானே? மிச்சம் எவ்வளவு? 1570. இது யாருக்கு? நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டியல்ல தூக்கி போடுங்க. இதில் யாராவது இந்த கல்யாணம், காது குத்து, சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க தெரியுமா? அவங்களுக்கு கொஞ்சமாக மொய் செஞ்சுட்டு மிச்சத்தை எடுத்து உண்டியல்ல போட்டுகிட்டே வாங்க. இந்த அமௌண்ட்டும் நமக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உதவும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்மா 18,000 சம்பளத்தில் என்னால் சேமிக்க முடியலம்மா அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். 15,000 இருந்தாலும் சரி, இல்லை 10,000 இருந்தாலும் சரி சரி நம்ம வந்து ஈஸியாக சேவிங்ஸ் பண்ணலாம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், ஒரு பொண்ணு நினச்சா ஒரு குடும்பத்தை கோபுரமாகவும் ஆக்கலாம், குடிசையிலையும் போடலாம். ஸோ நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. நம்மளால் முடியும். நம்ம நம்பினா மட்டுமே போதும். உங்கள் ஹஸ்பண்ட்ட பேசி புரிய வச்சு ஒரு பட்ஜெட்டை தூக்கி போடுங்க. அடுத்த ஒரு 3 மாசத்துல உங்களுக்கே அதோட மாற்றங்கள் எல்லாம் புரியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த லைக்கும், ஹைப்பும் சும்மாவே இருக்குது. கொஞ்சம் தட்டி விட்டிங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். அப்பாடா நமக்கும் லைக் வருது, நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமாச்சும் வரும். ஹைப்பையும் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னடா இது யாருக்குமே பிடிக்கல போலங்கிற மாதிரி மனசு சங்கடமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சங்கடப்படாமல் லைக்கையும் ஹைப்பையும் தட்டி விட்டுருங்கடி தங்கங்களா. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை மா.